வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026ல என்ன காத்திருக்கிறது? இதை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான ஜோதிட அலசலுக்கு உங்களை மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். மிகவும் சிக்கலான கிரக நகர்வுகளை கூட உங்க வாழ்க்கைக்கு தேவையான தெளிவான, ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய வழிகாட்டியா இந்த தொகுப்பு மாற்றப் போகிறது. சரி, எதையும் தாமதிக்காம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த மாபெரும் கிரக மாற்றங்களை நாம 5 முக்கிய பகுதிகளா பிரிக்க போறோம். உச்ச குருவோட நுழைவு, தொழில் மற்றும் பொருளாதார மாற்றங்கள், குடும்பம் மற்றும் ஆரோக்கியம், மாணவர்களுக்கான ஸ்பெஷல் பலன்கள், அப்புறம் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முதலீட்டு எச்சரிக்கை. சரி, உள்ளே நுழைவோம். முதல் பகுதி, உச்ச குருவின் நுழைவு. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சாதகமான மாற்றம். ஆமாங்க, இந்த மாதத்தோட மிகச் சிறப்பான செய்தியே இதுதான். உச்ச குருன்னு அழைக்கப்படுற குரு பகவான் உங்க ராசியோட முதல் வீட்டுக்கு, அதாவது ஜென்மஸ்தானத்துக்கு வராரு. கடக ராசிக்கு இது நல்லதான்னு கேட்டீங்கன்னா 100% இது உங்களுக்கு சூப்பரான ஒரு நேரங்க. இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு தரப்போகுது. இங்கே ஒரு மேஜிக் நடக்க போது பாருங்க. இந்த முதல் வீட்ல இருக்கிற குருவோட சக்தி வாய்ந்த 9ஆம் பார்வை நேரா சனி பகவான் மேல விழுது. இதனால என்ன நடக்கும் தெரியுமா? இதுவரைக்கும் உங்களுக்கு தடையா இருந்தவங்க, எதிரியா இருந்தவங்க எல்லாம் திடீர்னு மாயாஜால மாதிரி உங்க மிகப்பெரிய சப்போர்ட்டரா மாற போறாங்க. உங்களுக்கு வாய்ப்புகளை மறுத்தவர்களே புது வாய்ப்புகளை தேடி கொண்டு வருவாங்க. அடுத்த பகுதி, தொழில் மற்றும் பொருளாதார மாற்றங்கள். இந்த ஜூன் மாசம் உங்க கெரியர்ல ரொம்பவே வேகமான, சுவாரஸ்யமான சில மாற்றங்கள் காத்திருக்கு. இது உங்க தொழில்முறை பயணத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. ஜூன் ஆரம்பத்துல புதனும் சுக்கிரனும் 12ஆம் வீட்ல மறைஞ்சாலும் அது உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகமா, அதாவது எதிர்பாராத பெரும் நன்மையா செயல்பட போகுது. அப்புறம் ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் 10ஆம் வீட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோ வேலைவாய்ப்போ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான நேரம். 21ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் 11ஆம் வீட்டுக்கு மாறுறதால அது முழுமையான லாபமும் சொத்து சேர்க்கையுமா மாறப்போகுது. ஆனா ஜூன் 9ஆம் தேதி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. அசுர குருவான சுக்கிரனும் தேவ குருவான குருவும் முதல் வீட்ல இணைய போறாங்க. இது எப்படின்னா, ஒரு கால் ஆக்சலரேட்டர்லயும் இன்னொரு கால் பிரேக்லயும் இருக்கிற மாதிரி. சுக்கிரன் உங்களை அதிரடியா செயல்பட தூண்டுவாரு, ஆனா குருவோ பொறுமையா லாங் டேர்ம் பிளான் பண்ணுன்னு சொல்லுவாரு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன இழுபறி இருக்கும். ஆனா கவலை வேண்டாம், ரெண்டுமே உங்களை நல்ல பாதையில தான் கொண்டு செல்லும். 3வது பகுதி, குடும்பம் மற்றும் ஆரோக்கியம். சரி, கெரியரை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த கிரக மாற்றங்கள் உங்க பர்சனல் லைஃப், குடும்ப ஒற்றுமை, அப்புறம் ஹெல்த், இதுலெல்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்க்கலாம். குரு சுக்ரன் 2 பேரோட பார்வையும் நேரா உங்க 7ஆம் வீட்ல விழுது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் கேதுவால உங்க மனசுல இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் முழுமையா முறியடிக்கப்படும். குறிப்பா கல்யாணத்துக்காக வெயிட் பண்றவங்களுக்கு இவங்க தான் நமக்கு சரியான பார்ட்னர்னு ஒரு தெளிவு கிடைச்சு கல்யாண பேச்ச நம்பிக்கையோட முடிக்க இது ஒரு பெர்ஃபெக்டான நேரம். ஹெல்த் விஷயத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடு இருக்குங்க. இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகிடும். அது ஒரு பெரிய பிளஸ். ஆனா அதே சமயம் இந்த ஜென்மகுரு உங்க மூளைய கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்க வைப்பாரு. அதாவது ஒரு நல்ல விஷயத்த சாதிக்கணும்ன்றதுக்காக உங்க மனசுக்குள்ள ஒரு தீவிரமான அழுத்தமும் ஓவர் திங்கிங்கும் இருக்கும். இதை ஈஸியா ஹேண்டில் பண்ண மெடிடேஷன் பண்றது ரொம்பவே அவசியம்னு மூலத்தரவு பரிந்துரைக்குது. 4வது பகுதி, மாணவர்களுக்கான சிறப்பு பலன்கள். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா கொஞ்சம் உற்று கவனியுங்கள். ஏன்னா உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான அசாதாரணமான கணிப்பு இது. இந்த உச்சகுரு உங்க மூளைக்குள்ள ஒரு மாபெரும் அறிவு தீப்பொறிய பத்த வைக்க போறாரு. எந்த அளவுக்குன்னா, இதுவரைக்கும் பாடம் கேட்டுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டீச்சர்ஸ்க்கே வழிகாட்டுற அளவுக்கு ஒரு மாஸ்டரா உருவெடுப்பாங்க. முன்னெப்பும் இல்லாத அளவுக்கு அறிவாற்றல், தைரியம், தன்னம்பிக்கைன்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெளிப்படும். உண்மையிலே இது மாணவர்களுக்கு ஒரு பொற்காலம் தாங்க. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். கரியர்ல ப்ரொமோஷன், ரிலேஷன்ஷிப்ல தெளிவு, படிப்புல சூப்பர் ரிசல்ட்னு எல்லாமே இவ்ளோ பாசிட்டிவா போயிட்டு இருக்கே, அப்போ எல்லாமே 100% பெர்ஃபெக்டா இருக்கா? எந்த விதமான பின்னடைவோ கவனிக்க வேண்டிய விஷயமோ இல்லையா? அங்கதான் நாம 5வது பகுதிக்கு வர்றோம், பயணம் மற்றும் முதலீட்டு எச்சரிக்கைகள். இந்த அனாலிசிஸோட மிக முக்கியமான திருப்புமுனையே இதுதான். உங்க பர்சனல் லைஃப் சூப்பரா இருந்தாலும் உலகளாவிய பொருளாதாரத்துல சில விஷயங்களை நீங்க கட்டாயம் கவனிச்சே ஆகணும். இது உங்க எதிர்கால பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம். இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது கேதுவோட தாக்கம். உச்ச குருவுக்கு பக்கத்திலேயே அழிவு மற்றும் மாற்றத்தின் கிரகமான கேதுவும் இருக்காரு.
ஜூலை மாசம் வரைக்கும் நீடிக்கக்கூடிய இந்த குரு கேது சேர்க்கையால உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய நிச்சயமற்ற தன்மையும் குழப்பங்களும் இருக்க போகுது. இந்த குளோபல் இன்ஸ்டபிலிட்டி கண்டிப்பா உங்க தனிப்பட்ட முடிவுகளையும் பாதிக்க வாய்ப்பிருக்கு. அதனால மூலத்தரவு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு வார்னிங் கொடுக்கறாங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது, பெரிய அளவுல வெளிநாட்டு எஜுகேஷன் லோன் வாங்குறது, இருக்கிற சேமிப்பெல்லாம் ஒட்டுமொத்தமா போட்டு சொத்து வாங்குறது, இல்ல அதிக அளவுல தங்கம் வாங்குறது, இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நில்லுங்க. பல தடவை ஆழமா யோசிங்க. அவசரப்பட்டு பணத்தை முடுக்கிடாதீங்க. உங்க பட்ஜெட்டுக்குள்ளேயே ஸ்ட்ரிக்டா இருங்கன்னு வலியுறுத்துது. ஆனா இருங்க, இதுல ஒரு முக்கியமான விதிவிலக்கமும் இருக்கு. இந்த எச்சரிக்கைகள் எல்லாருக்கும் பொதுவானதுதான். ஆனா உங்க தனிப்பட்ட ஜனன ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து இப்போ நடக்கிற தசா புத்தி சாதகமா பல ராஜ யோகங்களோட இருந்தா நீங்க இத பத்தி பெருசா கவலைப்பட தேவையே இல்ல. நீங்க தைரியமா உங்க முதலீடுகளையும் வெளிநாட்டு பயணங்களையும் தொடரலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஜூன் 2026க்கான உங்களோட ஒட்டுமொத்த வியூகம் எச்சரிக்கையோடன் கூடிய நன்னம்பிக்கையா இருக்கணும். அதாவது காஷியஸ் ஆப்டிமிசம். குரு பகவான் கொடுக்கற அந்த சூப்பரான தனிப்பட்ட வெற்றிகள் எல்லாம் முழுமையா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அதே நேரத்துல பெரிய அளவுல பணத்தையோ வெளியூர் பயணங்களையோ முடிவு பண்ணும்போது ரொம்பவே பாதுகாப்பா செயல்படுங்க. இப்போ நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். உலகளாவிய பொருளாதார நிலையின் தாக்கம் உங்க வாழ்க்கையில எதிரொலிக்காம இருக்க உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. உங்களோட அடுத்த பெரிய ஃபைனான்ஷியல் முடிவையோ இல்ல வெளிநாட்டு பயணத்தையோ பிளான் பண்றதுக்கு முன்னாடி உங்க தனிப்பட்ட ஜாதகத்தோட வலிமையை நீங்க செக் பண்ணி உறுதி செஞ்சுக்குவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியான புரிதலோட செயல்பட்டா இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி மாசமா அமையும். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.